கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த பிறகு திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் என காதலன் மீது காதலி கொடுத்த புகாரில் குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் காதலித்த இளம்பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்ததாகவும் பின்னர் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டாம் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதனை அறியாமல் காவல்துறையினர் விசாரணையை முடித்து ஸ்ரீவைகுண்டம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சம்பந்தப்பட்ட இளைஞர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார். அப்போது காதலர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது இயல்பானதாகவே பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் புகார் உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதால் மனுதாரர் மீது பதியப்பட்ட வழக்கையும் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கையும் ரத்து செய்து வழக்கை முடித்து வைத்தார். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையை சமரச தீர்வு மையம் தள்ளி வைத்தது. 2009ஆம் ஆண்டில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு திருமணமான நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக 15 ஆண்டுகால திருமண உறவில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவித்தார். இதனையடுத்து தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி நேரிலும் அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலமாகவும் ஆஜராகினர். அப்போது இருவருக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக உடனே இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஜெயம் ரவியிடம் 10 நிமிடங்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்க வேண்டும் என ஆர்த்தி நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து விவாகரத்து வழக்கின் சமரச பேச்சுவார்த்தை நவம்பர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சமரச தீர்வு மைய நீதிபதி உத்தரவிட்டார்.